மாஸ்க் போட்டு வாங்க. மாஸ்க் போட்டு வாங்க. கடுமையான கட்டுப்பாடு விதிக்கும் அரசு மருத்துவமனை. சுகாதார அறிவிப்பு கொரோனா அதிகமாகிட்டு இருக்கிறதுனால் பொதுமக்கள் அனைவரும் அவங்களும் பாதுகாப்போட இருக்க வேண்டியது கட்டாயமாயிடுச்சு. கண்டிப்பா முகக்கவசம் அணிந்து தான் வர வேண்டும். இடைவெளி விட்டு நடக்க வேண்டும். இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல மறுபடியுமே கொரோனா பரவல் வேகத்தை அதிகரிச்சிருக்கு. கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களோட தமிழ்நாடும் இதுல இருக்கு. பரவல் அதிகரிச்சுட்டு வரதால தமிழக அரசு பொதுமக்கள் எல்லாருமே முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு சுகாதாரத்துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. காய்ச்சல், இருமல் மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனடியா தெரிவிக்கணும். தொற்று ஏற்பட்டா கள மருத்துவ குழு செயல்படணும் அப்படின்னும், நோய் எதிர்ப்பு மருந்துகள், சிகிச்சை வசதிகள்னு எப்பவுமே தயாரான நிலையில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காய்ச்சல் வார்டுகள்ல தேவையான படுக்கைகள் ஏற்படுத்தப்படணும். பொதுமக்கள் சோப்பும் சானிடைசரையும் யூஸ் பண்ணணும். முகக்கவசம் கட்டாயமா அணியணும். அது மட்டும் இல்லாம சமூக இடைவெளிய கடைபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க வீட்லயே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. கோவை அரசு மருத்துவமனையில நோயாளிகளோ உறவினர்களோ முகக்கவசம் இல்லாம வரும் பட்சத்துல அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. முகக்கவசம் இருந்தா மட்டும்தான் அங்க அனுமதி அப்படின்னு காவல் பணியில பணியாற்றி வரக்கூடிய காவலர்கள் ஒளிபெருக்கி மூலமா அறிவுறுத்திட்டும் வராங்க. மேலும் மாஸ்க் அணியாம வரக்கூடிய நபர்களை அனுமதிக்காம திருப்பி அனுப்பப்படுறதாகவும் சொல்லப்படுது. கொரோனா பரவலுக்கு முன்னேற்பாடா ஒவ்வொருத்தருமே பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசுடைய நோக்கமாவே இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.